அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கரண்ட் பேஸ் ஆர்டிகல்ஸ் பார்க்குறோம். இன்றைக்கி என்ன ஆர்டிகல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா சந்திப்பின் முக்கிய அம்சங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன ஒரு சந்திப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்களும் நேற்று அமெரிக்காவில் வச்சு சந்திச்சிருக்காங்க. ஸோ அதில் நிறைய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்கு, நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ முதல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ராணுவம் சார்ந்த இந்த ஒரு பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது. சரிங்களா? ஸோ இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கக்கூடிய இந்த ராணுவ கூட்டாண்மைக்கான ஒப்பந்தம் அப்படிங்கிறது அடுத்த 10 ஆண்டுகளுக்கு கையெழுத்தாக உள்ளது அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்தது முக்கியமான ஒரு டீலா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, F-35 அப்படிங்கிறது அமெரிக்காவோட ஒன் ஆஃப் த அட்வான்ஸ்டு போர் விமானங்கள். சரிங்களா? அதை இந்தியாவுக்கு வழங்க முடிவு செஞ்சிருக்காங்க. மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா B-8I அப்படிங்கிற இந்த விமானங்கள் இது வந்து பார்த்தோம்னா நம்ம கடல்சார் அந்த ஒரு ஆய்வுகளுக்கு வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு விமானம். சரிங்களா? கண்காணிப்புகளுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு விமானம். ஸோ இதையுமே வந்து அமெரிக்கா நமக்கு வழங்க ரெடியா இருக்காங்க. அடுத்தது ஜாவ்லின் அப்படிங்கிற பீரங்கி எதிர்ப்பு ஏவுகணை, ஆன்டி டேங்க் மிசைல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கர் அப்படிங்கிற போர் வாகனங்கள், இந்த மாதிரியான அதிநவீன தொழில்நுட்பம் மிக்க அமெரிக்காவுடைய அந்த இராணுவ தளவாடங்கள் எல்லாமே இந்தியாவுக்கு ஒப்பந்தங்கள் மூலமா இந்தியாவுக்குள்ள வர இருக்கு. சரிங்களா? அடுத்ததா பார்த்தோம்னா 5ஆம் தலைமுறை போர் விமானங்கள் அப்படிங்கிறதும் ஆழ்கடல் போர் அமைப்புகளை வழங்குவதற்கும் ஒரு கொள்கை அப்படிங்கிறது ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத அமெரிக்கா சொல்லியிருக்கு. ஸோ டிஃபென்ஸ்ல நிறைய ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறது கையெழுத்தாயிருக்கு. அடுத்தது தொழில்துறையில பார்த்தோம்னா மிஷன் 500 அப்படின்னு சொல்லி ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கக்கூடிய வர்த்தகத்தில் பார்த்தோம்னா இந்தியாவுக்கு வர்த்தக உபரியாவே இருக்கு. நம்ம ட்ரேட் சர்ப்ளஸா இருக்கும் அமெரிக்காவோட இருக்கக்கூடிய வர்த்தகத்தில். ஓகேங்களா? ட்ரேட் சர்ப்ளஸ் தான் என்ன அப்படின்னா, நம்ம அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்கள் தான் அதிகம், நம்ம அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்கக்கூடிய இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்கள் வந்து கம்மி. அதனாலதான் நம்ம வர்த்தக உபரி நாடாக இருக்கும். சரிங்களா? அமெரிக்காவை பொறுத்த மட்டும். சரியா? ஸோ அதனால என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மிஷன் 500 அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த 5 வருஷத்துக்குள்ள 2030க்குள்ள இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கக்கூடிய அந்த வர்த்தக மதிப்பு அப்படிங்கிறது $500 பில்லியன் வந்து வரணும் அப்படிங்கிறது தான் அந்த ஒரு மிஷன் 500 அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ எக்கனாமிக் வேல்யூ பற்றி இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக தொழில்நுட்பம் சார்ந்து பார்த்தோம்னா ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு முன்முயற்சி, ஒரு இனிஷியேட்டிவ் வந்து எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கக்கூடிய உறவுகளை மேம்படுத்துவதற்காக ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறத தொடங்கியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா 2025ஆம் ஆண்டு இறுதிக்குள்ள பார்த்தோம்னா இந்தியா அமெரிக்கா AI திட்ட வரைவு, ஒரு டிராஃப்ட் பிளான் அப்படிங்கிறது உருவாக்கப்படும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இந்தியா அண்ட் அமெரிக்கா AI பார்ட்னர்ஷிப்பை பற்றி இந்த இடத்துல பேசுகிறாங்க. சரியா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய அனுசந்தன் நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன், தேசிய ஆராய்ச்சி அறக்கட்டளை, அமெரிக்காவோட தேசிய அறிவியல் அறக்கட்டளை, இவங்க 2 பேருமே வந்து ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்தாயிருக்கு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல. சரிங்களா? தொழில்நுட்பங்களை வந்து ஆராய்ச்சி செய்வதற்காக. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எரிசக்தியில முக்கியமா ஒரு விஷயம் 123 அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு. இந்த 123 அக்ரிமெண்ட்னா என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். 2005ஆம் ஆண்டு மன்மோகன் சிங் அவர்கள் வந்து பிரதமராக இருக்கப்ப கையெழுத்தான ஒரு அக்ரிமெண்ட் தான் இந்த 123 அக்ரிமெண்ட். இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இந்தோ US நியூக்ளியர் எனர்ஜி அக்ரிமெண்ட். சரியா? இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கக்கூடிய இந்த அணுசக்தி ஒப்பந்தம் அப்படிங்கிறது தான் இந்த 123 அக்ரிமெண்ட். இந்த 123 அக்ரிமெண்ட் கீழே அமெரிக்கா மறுபடியும் இந்தியாவுக்கு அணு உலைகளை வந்து வழங்குவது, இந்த மாதிரியான உதவிகளை பண்ண இருக்காங்க. சரியா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா மும்பை தாக்குதல்ல இருக்கக்கூடிய முக்கிய குற்றவாளி பாகிஸ்தான்ல இருக்கா அப்படி. சரிங்களா? அவரை இந்தியாவுக்கு நாடு கடத்துறதுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கு. தகாவூர் ராணா அப்படிங்கிற அந்த தீவிரவாதி. சரிங்களா? இந்தியாவுடைய பிரதமரும் அமெரிக்க அதிபரும் மீட் பண்ண அந்த ஒரு மீட்டிங்ல நடந்த முக்கியமான முடிவுகள் அப்படிங்கிறது இதெல்லாம் தான் எடுக்கப்பட்டிருக்கு. ஜஸ்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. மிஷன் 500, 123 அக்ரிமெண்ட், ட்ரஸ்ட் அப்படிங்கிற இனிஷியேட்டிவ், இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமா இருக்கு. தேசிய விளையாட்டு போட்டிகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 38வது தேசிய விளையாட்டு போட்டிகள் அப்படிங்கிறது நடந்து முடிஞ்சிருக்கு. எங்க நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா உத்தரகாண்ட்ல நடந்துச்சு. சரிங்களா? உத்தரகாண்ட்ல இந்த 38வது விளையாட்டு போட்டிகள் நடந்து முடிஞ்சிருக்கு. இதுல முதலிடம் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சர்வீசஸ் போர்டு. சரிங்களா? சர்வீசஸ் அப்படிங்கிற அணி இருக்கும். இந்த சர்வீசஸ் அணி தான் பார்த்தோம்னா முதலிடத்தை வந்து பிடிச்சிருக்காங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 92 பதக்கங்களோட 6வது இடத்துல வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ இது ஒரு முக்கியமான டேட்டா. அடுத்ததா 39வது தேசிய விளையாட்டு போட்டிகள் 2027ஆம் ஆண்டு மெகாலயால நடக்கும் அப்படிங்கிறதையும் அறிவிச்சிருக்காங்க. சரியா? ஸோ 38வது போட்டிகள் தான் நமக்கு உத்தரகாண்ட், 39வது போட்டிகள் 2027ஆம் ஆண்டு மெகாலயால நடக்க போகுது. ஸோ அதனுடைய புள்ளி விவர பட்டியல் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா 27 தங்க பதக்கங்களோட 92 பதக்கங்கள் மொத்தமாக வின் பண்ணியிருக்காங்க. 6வது இடத்துல இருக்கும் ஓவரால் மெடல் டேலியில். சரியா?
சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.